Praise the Lord. இந்த காலையில கர்த்தரை ஆராதிப்போமா? கண்மலையின் மறைவிலே ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அது பாக்கியம். இன்னைக்கு கண்மலையின் மறைவிலே இந்த காலையிலே நம்மையும் நம்ம குடும்பத்தையும் வைப்போம். வாருங்கள். ஓ, thank you Jesus. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க மறப்பாரோ? நன்றி அப்பா. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. இயேசுவே, இம்மட்டும் காத்து வந்த நல்லவரே, இனிமேலும் நீ காத்து நடத்துவே. இந்த காலைவேளையில் உமது பிள்ளைகளும் உம்மை நம்ப அவர்கள் உள்ளத்திலே ஸ்திரத்தன்மை தாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற கோணலான காரியங்கள், தடைகள், குழப்பம், தடுமாற்றம், சந்தேகம், அதை நீக்குங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஐயோ, இந்த காரியம் நடக்குமா? நான் தலை குனிஞ்சிருவானா? இல்லை, நேர்த்தியாய் செய்வார். இயேசுவே, எப்பொழுதும் ஒரு வார்த்தையில மனக்கண்களை திறந்து இருதயத்தில் அந்த நம்பிக்கையை கொடுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. இயேசுவே நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இன்றைக்கும் இந்த காலவேளையிலும் விசேஷமாக நாம் ரோமர் 10:11 நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. ஆமென். என்ன வசனம் பாருங்க. கரங்களை தட்டுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசம் எப்படிப்பட்டது? ரொம்ப பேர் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். வெள்ளச்சட்டை போட்டால் விசுவாசி. ஏதோ சில நம்மளா நமக்கு புரிஞ்ச ஐடென்டிட்டியை பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இங்கே அந்த ஃபெய்த்தினுடைய ஐடென்டிட்டி என்னன்னா 3 காரியத்தில் நான் சொல்ல போகிறேன். 3 காரியத்தில் இந்த ஃபெய்த்தினுடைய ஐடென்டிட்டி என்ன? ஃபெய்த்னா எப்படி இருந்தால்
அதை கண்டுபிடிக்கிறது. அதுதான் அந்த ஃபெய்த்தினுடைய ஐடென்டிட்டியே தான். இந்த வசனத்திலிருந்து முதல் காரியம், இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முக்கியத்துவம். அது விசுவாசம் எதை காமிக்கும்னா அந்த முக்கியத்துவத்தை காமிக்கும். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அதை ஹைலைட் பண்ணும். அந்த ரிசல்ட்டு, அந்த வாழ்வு, அந்த வெற்றியை நீங்கள் பார்த்த உடனே அந்த இம்பார்ட்டன்ஸ் விளங்கும் பாருங்க. இது எவ்வளோ முக்கியம். அதனால தானே நான் ஜெயம் எடுக்க முடிஞ்சது, வாழ முடிஞ்சது, இந்த மதலை தாண்ட முடிஞ்சது. அன்னைக்கு எரியோ கோட்டை கத்தர் அதை தர்றதுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப சிம்பிள் மெத்தட், லாஜிக்கே இல்லாத மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட அதில் சயின்டிஃபிக் மெத்தட் இல்லை. சயின்டிஃபிக் மெத்தட்னா அதில் ஃபிசிக்ஸ் இல்லை, எதுவும் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்கள வாக் பண்ணிட்டு வர சொல்கிறாரு, ட்ரம்பட் ப்ளோ பண்ண சொல்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் நடந்தது, வெற்றி எடுத்தாங்க. கோட்டை தர மட்டமாக விழுந்துச்சு. இப்போ தான் புரியுது அந்த ஃபெய்த்தினுடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளோ முக்கியம். அதெல்லாம் கவனிங்க. இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க. நீங்கள் அவரை நம்பி பாருங்க. இந்த பிளான் பி, பிளான் சி அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கர்த்தரை நம்புங்க. அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக செய்வார் தெரியுமா. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது, இந்த வசனத்தில் நம்ம கண்டுபிடிச்ச அடுத்த ஒரு காரியம், பார்க்குற ஒரு உண்மை என்னன்னா, த பவர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசனுடைய வல்லமை. நிறைய பேர் அதை அந்த விசுவாசனுடைய வல்லமை என்னன்னே தெரியறதில்ல. பாருங்க, இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போக மாட்டான். இன்னைக்கு பாருங்க, ஃப்ரிட்ஜில் ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு. 5th சென்ஸ்ன்றாங்க, 6th சென்ஸ்ன்றாங்க. நமக்கு என்ன தேவைன்றதோ அது உடனே கண்டுபிடிச்சி கொடுத்துருது. இப்போ இம்மிடியட்டாக எனக்கு சில்லுன்னு வாட்டர் வேணும், உள்ள தண்ணியே வைக்கலை, ஆனால் ஒரு பட்டன் இருக்குது, முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருந்தா போதும். அதில் இப்போ எனக்கு வேணும், அமுக்குனா போதும் பாருங்க, சரியான சில்லில் கொடுக்குது. பொருளை கெட்டு போகாமல் வைக்கிது. எத்தனை நாள் இன்னைக்கு டெக்னாலஜி அப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவ்வளோ நாள் அது அவ்வளோ ஃப்ரோசனில் அது பாதுகாப்பாக இருக்குது. இங்கே மனுஷன், ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் சொல்கிறாரு. இன்னைக்கு எப்படி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஐட்டம் வச்சு கெட்டு போகாமல் இருக்குதோ, விசுவாசி அவன் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அவன் ஜீவியம் கெட்டு போகாமல் இருக்கணும், புத்தி கெட்டு போகாமல் இருக்கணும், அவன் பேச்சில் உண்மை இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், எப்படியோ பொய் கலந்துருது இல்லையா, தேவையில்லாத வார்த்தைகள் வருது, தேவையில்லாத பார்வை வருது, இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் வருது. இது கெட்டு போகாமல் இருக்கணும். இதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன அவசியம்னா அந்த விசுவாசம். விசுவாசத்தை எடுத்தால் தான் கெட்டு போக மாட்டோம். இல்லைன்னா கவர்ச்சி அது எல்லாம் நம்மளை போட்டு இழுத்து கெட்டு போயிடுறான் மனுஷன். ஏன் கெட்டு போகிறான், ஏன் விழுந்து போகிறான்? உள்ள விசுவாசம் இல்லை. கர்த்தரை நம்புகிற இருதயம் ரொம்ப முக்கியம். மூன்றாவது, த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் எப்படி வேலை செய்யும்னா, நீ டெட் எண்டில் இருந்தாலும் போதும், அங்கேருந்துமே உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவார். அவ்வளோதான். இனி வாய்ப்பே இல்லைன்னு சூழ்நிலை இருந்தாலும் சரி, விசுவாசம் அங்கேயும் வேலை செய்யும். நீ எந்த நிலைமையில இன்னைக்கு விழுந்திருக்கலாம், யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கலாம், பரவாயில்ல, அற்புதமாய் விசுவாசம் வேலை செய்யும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். இயேசுவே, உமது பிள்ளைகளாக எங்களுக்கு உதவுங்க. ஆமென். God bless you. Bye bye.